போகிக்கு விதவிதமான போலிகள் தயாரிக்கிறது அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ஒரு பழக்கம். எங்கள் வீட்டில் நாங்கள் ஜென்ரலாக போகிக்கு பால் போலி அப்படிங்கிறத தயாரிப்போம். இந்த பால் போலி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த பால் போலிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாக இருக்கிறச்சு நாங்கள் இந்த போகி அன்னைக்கு பால் போலி எப்போ சாப்பிட்றது அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். முதல்ல ஒரு அகலமான பவுலில் 2 வாட்டி சலிச்சதான மைதா மாவை போட்டிருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை விரல்களால் ஒன்றா கலந்து அப்படியே பிசிறின மாதிரி விடலாம். மைதா மாவை ஜஸ்ட்டு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சலிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரெக்குயர்மெண்ட்டு. அப்போ தான் நம்ம போலியோட டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா வரும். கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இது அப்படியே ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து அது கொஞ்சமாக எண்ணெயை போட்டு நல்லா அந்த மாவு மேலே தடை விட்டு மேலும் அதை இழுத்து பிசைந்து ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் போல் மாவை நல்லா ஊற விடலாம். மாவை இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து அதை 3 மணி நேரம் போல் ஊற வச்சோன்னாக்கா அந்த மாவை நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். 3 மணி நேரம் ஆன உடனே நான் அந்த மாவை எடுத்து அதை ஒரு ரவுண்டு சப்பாத்தியாக தேய்ச்சி அதை சென்டரில் அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே ஓரத்தெல்லாம் நல்லா மடித்து விடுறேன். அப்படியே ஓரம் பிரியாத அளவுக்கு நல்ல விரலால் அழுத்தி அதை ஒரு செமி சர்க்கிள் ஷேப்புக்கு கொண்டு வரேன். திருப்பி பாருங்கள், கொஞ்சமாக மாவு தொட்டு இதை ஒரு சின்ன சப்பாத்தி அல்லது பூரி ஷேப்புக்கு நம்ம அதை தேய்ச்சி இப்போ அதை செமி சர்க்கிளாக மடித்து ஓரங்களை நல்லா அப்படியே பிரியாத அளவுக்கு ஒட்டலாம். ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஸோ பொரிக்கச்சு அந்த ஓரங்கள் பிரியாமல் இருக்கணும். ஸோ நல்ல விரலால் அழுத்தி அதை ஒட்டியாச்சு. இப்படி மாவை ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை சூடு பண்ணி அதில் நம்ம தேய்ச்சி வச்சதான இந்த போலியை நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு அப்படியே கோல்டன் ப்ரௌனாக அந்த போலி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம திருப்பி விடலாம். இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌனாக போலியை பொரிச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு எண்ணெயை வடிய வச்சு எண்ணெய் நல்லா வடித்த உடனே இந்த மாதிரி ஒரு பவுலில் அப்படியே அடுக்கிடலாம். ஒரு டைட்டான மூடி போட்ட பவுலில் நம்ம அடுக்கிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மீன்வைல் பாதாமை கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோலி எடுத்து அதை ஒரு மிக்ஸி கண்டெய்னருக்கு மாற்றி அதை விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் பாலை அது பாதியாக சுண்டுற அளவுக்கு கொதிக்க விட்டுருக்கேன். அதோடு இந்த அரைத்த பாதாம் விழுத சேர்க்குறேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் பாலில் குங்குமப்பூ ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா அதை கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். அதையும் இந்த பாலோடு சேர்த்து மேலும் கொதிக்க விடுறேன். பால் நல்லா பாதி அளவுக்கு மேலே சுண்டியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சர்க்கரையை நம்ம இந்த பாலுக்கு சேர்க்கலாம். ஸோ நான் ஒரு 2 கரண்டி அளவு இந்த பாலுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நல்லா அதை மேலும் கலந்து விட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் பால் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பாலோட கலரே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால பாதாம் வேறு அரைச்சி விட்டுருக்கோம், ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். ஸோ நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பாலை எடுத்து அப்படியே நம்ம அடுக்கி வச்சுருக்கிறதான அந்த போலிகள் மேலே அப்படியே ஊற்றலாம். ஸோ அப்படியே இந்த போலிகள் இந்த பால்லையே ஒரு 2 to 3 hours நல்லா ஊறணும். அதுக்கு முன்னாடி நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறதான பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை, என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லாத்தையுமே குட்டி குட்டி துண்டுகளாக அரிஞ்சு இது மேலே அப்படியே சேர்க்கலாம். இது சூடாறின உடனே மூடி வச்சு ஒரு 3 hours போல் ஊறின உடனே நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த பால் போலிகளை. ரொம்ப டெலிஷியஸ் டேஸ்ட்டோட போகிக்கு நம்மளோட பால் போலிகள் தயார்.